கும்பராசி நண்பர்களே, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ரகசியம் எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க, எதை இலக்காக வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன ரூட்டு போட்டு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உங்களுக்குள்ள பிளானிங் என்பது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். மற்றவர்களுக்கு தெரியாத வழிமுறைகள் என்பது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தெரியும். பொதுவாகவே ஒரு விஷயம் என்னன்னா, இது 11ஆம் இடம். கால புருஷனுக்கு கும்பராசி என்பது 11ஆம் இடம். அப்போ துரும்பு கிடைச்சா கூட கடல்ல தூக்கி போடாச்சு, சின்ன துரும்பு கிடைச்சா கூட துரும்ப பிடிச்சிக்கிட்டு மேல வந்துடுவீங்க. புரியுங்களா? ரொம்ப சாமர்த்தியம், சாணக்கியத்தனம் என்பதெல்லாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். கர்மக்காரர்களுடைய ராசி ஆச்சுங்க, சனி பகவானுடைய ராசி. ஜீவனக்காரகனும் சனி பகவான் தான், கர்மக்காரகனும் சனி பகவான் தான். சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்க. அப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, தொழில் ரீதியாக எப்படியாவது முன்னேறி மேல வந்துடுவீங்க. கும்பராசியில் பிறந்தவர்கள் எப்படியாவது மேலே ஏறி முன்னேறி வந்துடுவீங்க. எந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று என்பது இருந்து கொண்டிருக்கும். ஆனா சில திசாபுத்தி நடக்கின்ற போது உங்களுடைய கர்ம வினைகளின் காரணமாக உங்களையும் அறியாமல் நீங்கள் செய்கின்ற தவறுகள் என்பது உங்களை அப்படியே போட்டு அழிச்சிடும். நிறைய யோசிக்கணும். ஜோதிட சாஸ்திரம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கு, கர்ம வினைகளை பற்றி சொல்லுது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நமக்கு திரும்பவும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நமக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வழிகள் அந்த வழி நமக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த பாவங்களை நாம் செய்கின்றோமோ அதற்குரிய அறுவடையும் நாம் செய்த அடுத்தாக வேண்டும். ரொம்ப 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 நிறைய இருக்கு. அதுவும் இந்த சனி பகவானுடைய ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கர்மக்காரங்க சனி. நீ ஒரு பாவத்தை செய்துட்டா சனி விடவே மாட்டான். நீ ராசிநாதன் சனியாக இருந்தாலும் சரி, நீ கும்பராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உன்னை விடவே மாட்டான். நீதிபதி போட்டவன் சனி பகவான். புரியுங்களா? ரொம்ப கவனமா இருங்க, எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 3:30 மணி வரையில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். சந்தோஷமா இருக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். சில பேருக்கு வெளியூர் பயணம் கூட ஏற்படும், இல்ல குடும்பத்தோடய இருப்பீங்க, பிள்ளை கூட்டி குடும்பத்தோட இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கையில பணப்புழக்கம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தினுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்ய முடியும். ஒரு புதிய பொருள் வாங்கலாம், நவீன பொருள் வாங்கலாம், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். நல்லாவே இருக்கு. அடுத்து புதன்கிழமை வியாழக்கிழமை தைரியமாக தன்னம்பிக்கையோடு வேகமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இருக்கும். பொதுவா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கும், வரும். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 12ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ சந்திரன் சஞ்சரிக்கல. இந்த வாரம் சந்திரன் உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார், வசதி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருப்பார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் வரை இருந்த நெருக்கடி என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்காது. நிறைய பட்டு திருந்திருப்பீங்க, நிறைய பிரச்சனைகள் வெளியில வந்திருப்பீங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ கடந்த வாரத்தில் எந்த சங்கடங்களை நீங்கள் சந்தித்தீர்களோ அந்த சங்கடம் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். கொஞ்சம் நிம்மதி இருக்கும் குடும்பத்துல. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். மறைமுக வருமானம் ஏற்படும். சூரியன் 6ஆம் இடத்துலங்க. நல்லா புரிஞ்சுக்க, கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு உங்களுக்கு, அப்படியே சங்கடத்துல அப்படியே முழுகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும், கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற போதே தெரியும். அப்ப எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது சமாளிக்கின்ற அளவிற்கு சக்தி என்பதை சூரியன் கொடுத்து விடுவார். அப்ப ஆரோக்கியம் இருக்கும், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய சக்தி இருக்கும், வழக்கில் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புதன் சஞ்சாரம் 6ஆம் இடத்துல. அப்போ வர வேண்டிய பணம் இருக்கு பாருங்க, வரல வரல வரல, கேட்டு பார்த்து வரல. இப்படி ஒரு நெருக்கடி, மனசுக்குள்ள போராட்டம் பாருங்க, அந்த பணம் வரும்.
புதுசா இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், ஒப்பந்தத்துல கையெழுத்து போட முடியும். புரியுங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த வருவாய், கையில் பணம் பொருளக்கூடிய நிலையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள ராகு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா கடந்த 1.25 வருடமாக ஜென்ம ராசிக்குள்ளத்தான் ராகு, 7ஆம் இடத்துல தான் கேது. நிறைய ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஜென்ம ராசிக்குள்ள ராகு வந்துட்டாவே யோகக்காரகன் போகக்காரகன் ஜென்ம ராசிக்குள்ள வந்துட்டாவே நிறைய ஆசை ஏற்படும். இதை அப்படி செய்யலாம், இதை அப்படி செய்யலாம், இந்த மழையை பேத்து அப்படியே உள்ள வச்சிடலாம், இதெல்லாம் கனவு ஆசை. 7ஆம் இடத்துல போய் கேது, தப்பானவர்களுடைய ஆலோசனை, அதையும் கேட்டு நீங்க கெட்டு போயிடுங்க. கவனமா இருங்க. எது நம்மால் முடியுமோ, எது சாத்தியமோ திட்டமிட்டு செயல்படுவது என்பது மிக அவசியம். புரியுங்களா? இந்த நேரத்துல செவ்வாய் 5ஆம் இடத்துல பிள்ளைகளின் நலனில் கூடுதலாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு ஏதாவது சங்கடங்கள் வரலாம், கூடுதல் அக்கறை வேணும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது என்பது நன்மை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்து சனி வக்கிரமா இருக்காரு, அப்ப 7 சனியுடைய பாதிப்பு கிடையாது. 6ஆம் இடத்து குரு அஸ்தமனமாக இருக்கார், எதிர்ப்புகளை வெல்ல முடியும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமா வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.